வணக்கம் 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 வணக்கம். முள்ளிவாய்க்கால் தினம் முடிஞ்சு இன்றைக்கு 4வது நாள் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பேன். 16 ஆண்டுகள் கழிஞ்சு முள்ளிவாய்க்கால் மே 18 முடிஞ்சு இன்றைக்கு 4வது நாள் 2025. அடுத்த 2026க்கு நிறைய நாட்கள் இருக்கு. அரசியலை மாற்றியமைக்க வழியுண்டு சொல்லிடுவேன். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்தபடிய நானே வழி அமைக்கின்றேன் சொல்லிடுவேன். தமிழர்கள் வாழவே இல்லை, சிங்கள மக்கள் வாழவில்லை. இப்போ இலங்கை அரசியல் மாற்றி அமைக்கணும். இதில் எந்தவித இலங்கை இறையாண்மைக்கும் எதிரான பேச்சு இல்லை. இதில் 5 விதமான மனிதர்கள் இருக்கு. தான் சாப்பிட்ற மனிதர் இருக்கு, தன் குடும்பத்துக்கு தானும் சாப்பிட்டு குடும்பத்துக்கு கொடுக்குற மனிதர் இருக்கு, தானும் சாப்பிட்டு உறவினருக்கு கொடுக்குற மனிதர் இருக்கு, தானும் சாப்பிட்டு மனித குலத்துக்கும் கொடுக்குற உறவினர் இருக்கு. அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்தபடிய அனைத்து உயிரினமும் பசியாற வேண்டும் என்று சொல்ற மனிதரும் இருக்கு. அப்ப நான் அனைத்து உயிரும் பசியாற ஆகணும் என்று சொல்லி இதை கேட்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருப்பீங்கள். இதை தயவு செய்து விட்டுட வேண்டாம். இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கலாம். அரசியல் என்னன்னு சொன்னால் இது ஜனநாயக உலகம். இந்த ஜனநாயக உலகம் மக்கள் கையில் வாக்கு இருக்கு. அந்த வாக்கை கொண்டு நீங்கள் அரசியலை என்ன தீர்மானிக்கிறேன்னு சொன்னால், அரசியல்வாதி சொத்து கணக்கை தங்களோட பணிக்காலம் முடியும் மட்டும், அரசியல் பணிக்காலம் முடியும் வரை அரசிடம் ஒப்படைத்து விட்டு தானாக நம்பிக்கை வரும், நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். இதை ஒரு தாரக மந்திரமா அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். இது ஒரு கொள்கை, இது ஒரு மந்திரம் போல். அதுக்கு கீழே தான் இந்த அரசியல்வாதி. அப்போ அரசியல்வாதி பிளவிட மாட்டார். பிளவிட்டா அரசு எடுத்துடும். அதுக்காக யாழ் மாவட்டத்திலிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் தினம் என்று சொன்னால் அடுத்த 16 ஆண்டுகள் ஆறிற்று. ஆனால் ஆறவில்லை. இப்போ அடுத்த 2026 மே 18க்கு இடையில யாழ்ப்பாணத்தில் இதை கேட்குற நல்ல உள்ளங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் அதெல்லாம் திறந்து யாழ் மாவட்டத்தில் அரசியலை ஒரு இடத்துல நெருப்பு பத்தினால் தமிழீழம் மாறி இலங்கை சிங்கள மக்கள் மாறி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கு அரசியலம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும். அரசியல் காலம் மட்டும் இலங்கை தீயா உலகத்துக்கு பரவி இந்த தமிழாலேயே உலகமே அனைத்து உயிரும் வாழ்ந்ததாக சரித்திரம் பெற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருப்பேன். இன்றைக்கு 4வது நாள். நன்றி, வணக்கம்.